ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வாகைப்பதி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோங்க. இது வந்து வட்டக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆமணக்கன் விலை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு ஐயா வைகுண்டர் பதி, வாவைப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து வாவைப்பதி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஐயா வைகுண்டரோட துவையல் தவசு அப்படிங்கிற ஒரு தவத்தை நம்ம ஐயாவளி சமூகத்தினர் ஃபஸ்ட்டு பண்ணின இடம், ரொம்ப புனிதமான இடம். ஸோ வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஐயா வைகுண்டரோட பதி. இந்த வீடியோவில் வந்து நம்ம வாவைப்பதியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வாவைப்பதியில் இருந்து கன்னியாகுமரி நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம கடற்கரை ஓரத்தில் இருக்கிற வாவைப்பதி தளத்திலிருந்து ஆமணக்கன் விலை கிராமத்தோட ஹைவே நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோங்க. இது வந்து 5 கிராமம் டு கன்னியாகுமரி போகிற ஹைவே. ஸோ அங்கிருந்து வந்து நமக்கு பஸ் கிடைக்கும் ஜங்ஷன்ல இருந்து. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து வட்டக்கோட்டை பிரிவும் இருக்கும். நீங்கள் ஃபோர்ட் போகணுன்னா அங்கே இறங்கணும், ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து பஸ்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நிறைய பஸ் வசதி இருக்குது. நீங்கள் வாகைப்பதியும் பஸ்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், வட்டக்கோட்டையும் பஸ்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ வட்டக்கோட்டை வீடியோ, வாகைப்பதி வீடியோ ரெண்டுமே பார்க்காம இருந்தால் ப்ரீவியஸ் 2 வீடியோஸும் அதை பற்றி தான் தவறாமல் பாருங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கிராம பகுதிகள் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில் டவுன்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் கிராமத்து சைடு வந்துட்டா சொர்க்கம்னே சொல்லலாம். இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி அழகிய தென்னந்தோப்புகள், வாழைத்தோப்புகள்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஊரை அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். வீடுகள்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிராமங்களோட அழகை பாருங்களா, எவ்வளோ பியூராக குப்பையெல்லாம் இல்லாமல் வீடுகள்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்களா, ஃபுல்லாக வந்து சுற்றியும் வந்து கேரளா வீடுகள் மாதிரியே நிறையா மரங்கள். இங்கே பாருங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சுற்றியும் மரங்கள். வேற லெவலுங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம பிரிவு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அங்கிருந்து நமக்கு பஸ் கிடைக்கும் கன்னியாகுமரி போகிறதுக்கு. ஸோ நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ரீச் ஆகிற பஸ் ட்ராவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னியாகுமரி போயிட்டு நமக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்ணாடி பாலத்தை எல்லாம் நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து காமிக்கிறவங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கிய பயணத்தை தொடங்கலாம். இங்கே பாருங்க, நான் நடந்து போகிறதுக்கு காரணமே லிஃப்ட் கேட்காம உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்து கிராமங்களோட அழகு காமிக்கணுங்கிறது தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, வேற லெவலுங்க. கன்னியாகுமரி மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களாம் வேற லெவலுங்க. ஊரை எவ்வளோ க்ரீனிஷா அப்படியே வச்சிருக்கீங்க. காலத்துக்கும் இப்படியே வச்சிருங்க. கொடுத்து வச்ச கன்னியாகுமரி மக்கள் வாழ்க வளமுடன். நமக்கு பாதி தூரத்துக்கு ஐயா லிஃப்ட் கொடுத்தாருங்க, நன்றி. ஸோ இங்கிருந்து தான் வந்து நமக்கு கன்னியாகுமரிக்கு பஸ் கிடைக்கும். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வட்டக்கோட்டை வந்துடும். இது வந்து லீபுரம் ஊராட்சி, ஆமணக்கன் விலைன்னு கேட்கணும். வாவைப்பதின்னு கேட்டாலும் நிறுத்துவாங்க, நீங்க ஆமணக்கன் விலைன்னு கேட்டாலும் நிறுத்துவாங்க. ஸோ போட்டிருக்கு பாருங்க 2 பக்கமே போர்டு ஆமணக்கன் விலைன்னு. பார்க்குற இடங்கள்லாம் வந்து தென்னை மரம், மாமரம், வீட்டை சுற்றியும் பெலாமரம், கேரளா மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோஸும் போகும், ஷேர் ஆட்டோஸும் உள்ள. ஸோ ஆட்டோஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோவில் போயிருங்க, இல்லை லிஃப்ட் கேட்டு போயிடலாம். ஓன் வெஹிக்கிளில் வந்தால் பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்.
மக்களே இங்க பாருங்க, வாவைப்பதி பஸ் ஸ்டாப்ல வாவைப்பதி வன்னிமரம்னு போட்டு ஒரு டைரக்ஷன் போர்டு வச்சிருக்காங்க. சோ நீங்க இறங்கணுன்னேவே வந்து ஆப்போசிட்ல இருக்கும் நம்ம வந்த ரோடு. கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பே வந்து வட்டக்கோட்டை போறதுக்கான பஸ் ஸ்டாப்புங்க. வட்டக்கோட்டை ஜங்ஷன் சொல்லுவாங்க. சோ நாம் இப்போ வட்டக்கோட்டை வாவைப்பதியிலிருந்து கன்னியாகுமரி நோக்கிய டிஎன்எஸ்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போறோம். மக்களே, நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கிற வாகைப்பதி வன்னிமரம் ஐயா வைகுண்டர் கோவில் இருந்து கன்னியாகுமரி போறதுக்கான டவுன் பஸ் வந்துருச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு பஸ் வருது கன்னியாகுமரி போறதுக்கு. வாங்க பஸ் போட் பண்ணலாம். மக்களே, பஸ் போட் பண்ணி டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. 10 ரூபா தான் டிக்கெட்டு. 6 கிலோமீட்டர்ஸ் தானே வட்டக்கோட்டை வாகைப்பதியிலிருந்து கன்னியாகுமரி போறதுக்கு. நம்ம கன்னியாகுமரி சைடு இருக்கிற கிராம பகுதிகளை ரசிச்சுட்டே போலாம் வாங்க. இந்த பக்கம்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம எப்பா கணேஷா டிராவல் மூலமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட அழகை ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே, கடைசி வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க, பச்சை பசேல்னு தென்னந்தோப்பு. நாம ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கடற்கரையில இருந்து. அதுக்கே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய சர்ச்சஸும் இருக்குங்க இங்க. ஆரோக்கியபுரம் இது. ஓ, இங்க ஒரு சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குங்க ஆரோக்கியபுரத்துல. போட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் சன்ரைஸ் பாயிண்ட் ஆரோக்கியபுரம்னு. ஸ்பெல்லிங் தப்பா போட்டுட்டாங்க, RISக்கு பதிலா ரைஸ்னு. பட் இட்ஸ் ஓகே. வாரியூர் அலம்னு போட்டிருக்காங்க. அலம்னா என்னன்னு தெரியலீங்க. கன்னியாகுமரி மக்கள் வாரியூர் அலம்னா என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்குற இடம் ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகளா தாங்க இருக்கு. நம்ம நார்மல் இந்த பிங்க் பஸ்ல வந்தா 10 ரூபாங்க. ரெட் கலர் பஸ்ல வந்தா அது சூப்பர் டீலக்ஸ் டவுன் பஸ். அதுல 20 ருபீஸோ 25 ருபீஸோ. பட் ஒரே டைம் தான் ஆகும். எந்த பஸ் ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்துக்கோங்க. கிராமத்துக்குள்ள போற ரோட்ஸ் எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு நேரோவா கியூட்டா இருக்குன்னு. நம்ம கேரளாவோட தமிழ்நாடு வெர்ஷனுங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இவங்க பேசுற தமிழ் ஸ்லாங்கும் சரி, ஊரும் சரி, எல்லாமே வந்து சேர நாட்டோட பியூட்டிய அப்படியே பிரதிபலிக்குதுல்ல. நிறைய பக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளநீர், நொங்கு இதெல்லாம் வந்து கிடைக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா பக்கமும் வந்து தென்னந்தோப்புகள். அந்த தென்னந்தோப்புகளுக்குள்ள ஃபுல்லா வந்து பனைமரமும் இருக்குங்க. இங்க பாருங்க, வேலி மாதிரி பனைமரத்தை தான் வளர்த்தி வச்சிருக்காங்க தோப்புகளை சுத்தியும். அதனால இளநீரும் நிறைய கிடைக்கும், நொங்கு நிறைய கிடைக்கும். கன்னியாகுமரி, நாகர்கோவில் சுத்தி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்ல எல்லாம் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா வெட்டி கொடுப்பாங்க. அதுதான் பியூட்டி. இது பாருங்களேன், ஒரு பழைய காலத்து பில்டிங். இது வட்டக்கோட்டை போற வழியில இது கல்லு விலைங்கிற ஊருங்க. பழைய காலத்து கல்லால செஞ்ச
ஐ திங்க் அந்த காலத்துல டிராவல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக கட்டின ஒரு சின்ன ஒரு மண்டபம்னு நினைக்கிறேன். இலைப்பாறுதலுக்காக கட்டின மண்டபங்கள். இன்னும் அது அப்படியே இடிக்காம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுதான் பியூட்டி. நிறைய காயர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. இந்த தென்னை மரத்துல இருந்து மஞ்சி எடுத்து கயிறெல்லாம் திரிப்பாங்கல்ல, அந்த கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய மார்ஷ்லேண்ட்ஸும் இருக்கும். நிறைய குளங்கள், குளத்தை சுற்றி இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஏரியாஸ், வேற லெவல். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்குள்ள எந்த டிஸ்டன்ஸ்ல எந்த டைரக்ஷன்ல நீங்க டிராவல் பண்ணாலும் அங்கங்க இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் இடங்கள் மாட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கன்னியாகுமரியில இருக்கிற லாட்ஜஸ், ரூம்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சா டைம் இருந்துச்சுன்னா கண்ணாடி பாலத்தையும் போய் பார்க்கலாம். டூரிஸ்ட் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அரௌண்ட் 3:30 கன்னியாகுமரி ரீச் ஆகும். எத்தனை மணி வரைக்கும் போட் போகும்னு தெரியல. இன்கேஸ் நமக்கு போட்டு போற டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவும் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பஸ் அதுக்குள்ள நிறைய பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி தங்களை இனிதே வரவேற்கிறது. கன்னியாகுமரிக்குள்ள என்டர் ஆயாச்சு மக்களே. நிறைய ஐஸ் பிளான்ஸ் வச்சிருக்காங்க, கோல்ட் ஸ்டோரேஜஸ். கன்னியாகுமரி டவுன் நோக்கி டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. மாதவபுரம்ங்கிற ஏரியா, கன்னியாகுமரி அவுட்ஸ்கட்ஸ்ல. நம்ம கன்னியாகுமரி கடற்கரையில விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் ஸ்டாச்சு தவிர ஒரு சர்ச்சும் இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சன்ரைஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்சா அதையும் கவர் பண்ணுவோம். டைம் இருக்குமான்னு தெரியல, எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கவர் பண்ணி காமிக்கிறேன். இது கன்னியாகுமரி டிஎன்எஸ்டிசி டிப்போங்க. பாருங்க, ஆர்ச் வந்துருச்சு. கன்னியாகுமரி நகராட்சி உங்களை வரவேற்கிறது. கன்னியாகுமரி என்ட்ராகிறப்பவே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ டோல்கேட்டுன்னு ஒன்று போட்டு வாங்கிக்கிறாங்க. பஸ்ஸுக்கு 100, வேன், சுமோ, இனோவாக்கு 70, மாருதி, ஸ்விஃப்ட், இண்டிகா, அம்பாசிடர், எட்டியோஸ்கெல்லாம் 50 ரூபா. ஸோ இது நீங்க பே பண்ணணும். இது விவேகானந்தா கேந்திராங்க.
ஆஷ்ரம் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஸோ இந்த வழியில தான் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது, கன்னியாகுமரி டெர்மினஸ். கேப் கோமரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ரயில்வே ஸ்டேஷன் பேரு. ரொம்ப அழகா இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் நான் சொன்ன சர்ச்சுங்க, ஷ்ரைன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ரான்சம் சர்ச். சர்ச் என்ட்ரன்ஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சர்ச் என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன குருசடி வச்சிருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்ல தாங்க இந்த சர்ச் போற வழியும் இருக்கும். ஸோ எல்லா இடமே வந்து நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். நிறைய நார்த் மக்கள். ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு. நார்த் பையர்ஸ் எங்க இறங்கணும்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பாருங்க சர்ச்சோட பியூட்டிஃபுல் வியூ கரெக்டா கடற்கரையில இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா இதுவும் கவர் பண்றேன், ஓகேவா? இறங்கிட்டு பார்க்கலாம் எங்கெங்க போக முடியும்னு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்ணாடி பாலத்துக்கு போறதுக்கு போட் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்க்கலாம். மக்களே, கன்னியாகுமரி பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க, வாங்க இறங்கலாம். மக்களே, நாம வாகைப்பதியில இருந்து கன்னியாகுமரி ரீச் ஆயாச்சுங்க. இந்த பஸ்ல தான் வந்தோம். செம்ம சூப்பரான ஜேர்னியில கன்னியாகுமரி கிராம பகுதிகளை எல்லாம் ரசிச்சுட்டு வந்தாச்சு. வழியில இருக்கிற முக்கியமான பிளேசஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாகைப்பதி ஐயா வைகுண்டர் கோவில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட்லி வந்து கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கிற போட்டிங், விவேகானந்தர் பாறை போகிற போட்டிங்கு, கிளாஸ் பிரிட்ஜ், புதுசாக கட்டின கிளாஸ் பிரிட்ஜ், இதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கன்னியாகுமரிங்க. See you.